பிரைஸ் பீ டு காட். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை. இது ஒரு எச்சரிப்பின் செய்தியும் கூட. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். Do not deceive yourself. No one makes a fool of God. A person will reap exactly what he sows. ஆமென். இந்த வசனத்தை தான் நாம் தியானித்து இன்னும் மேற்கொண்டு 2 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் வேதம் இங்கே சொல்லுது, நம்ம வேதம் மோசம் போகாதிருங்கள். ஏன்னா தேவனை நாம் என்ன பண்ணக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. தேவனை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. தேவனை நாம் அப்படி பரியாசம் பண்ணும் பொழுது, அசட்டை பண்ணும் பொழுது நடக்கும் விளைவுகள் என்ன என்பதை குறித்து தான் ஒரு சில ஈவெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன, ஒரு நகரத்தில் நடந்த காரியம் என்ன, தேசங்களுக்குள்ளே நடக்கப் போகிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த செய்தியின் முடிவில் நாம் ரொம்பவும் பயபக்தியாக இருந்து இவ்வளோ காரியங்கள் நடக்குதா என்பதை குறித்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் என்பதை நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். சரி, நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். இங்கே சொல்லப்பட்டது போல தான் மோசம் போகாதிருங்கள். தேவனை நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் பரியாசம் பண்ணக்கூடாது. இப்படி பரியாசம் பண்ணப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் நான் இன்றைக்கி ஒரு சில காரியங்களை உங்களோட பேச போகிறேன். கேத்தி கிரிஃபன் என்ற ஒரு அமெரிக்கன் கமெடியன் ஆர்டிஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, 2007 ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்க அவார்ட் வாங்கிட்டு இப்படி அவங்க சொல்கிறத ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே அவார்டை வாங்கிட்டு இந்த அவார்டு இயேசுவுக்கு, இந்த அவார்டு இயேசுவுக்குன்னு தான் சொல்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவார்டு வாங்கினதில் அதிகமான ஆள் யாருன்னா அது நீங்கள் எல்லாம், இயேசு தான் அதிகமான அவார்டை வாங்கினார்னு சொல்லிட்டு ஒரு 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 அறிக்கையை அங்கே பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவர்கிட்டேருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வரலை. இந்த வெற்றிக்கு, இந்த அவார்டுக்கு காரணம் முழுக்க நானும் என்னுடைய குழுவும்ன்று சொல்கிற மாதிரி ஒரு அறிக்கையை அங்கே மேடையில் அவங்க சொல்கிறாங்க. அவங்க கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய தேவனை இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து கிண்டல் செய்யும்படியான பதிவை அவங்க மேடையில் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து பல வருடங்கள் கழித்து, இல்லை சில மாதங்கள சரியாக அது குறிப்பிடப்படலை. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லங் கேன்சர் உண்டாச்சு. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு புற்றுநோயினால், நான் நுரையீரல் புற்றுநோயினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் எந்த ஒரு ஸ்மோக்கும் நான் பண்ணல. எந்த ஒரு புகைப்பிடிக்க எனக்கு பழக்கம் இல்லை. ஆனாலும் எனக்கு இந்த கேன்சர்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை பெற்றதாகவும், அதுக்கப்புறம் அவங்க வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணும்படியாக கூட சூழ்நிலை போச்சு. அதுக்கப்புறம் கூட என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுடைய த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அவங்க த்ரோட்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்படியாக இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை அந்த கேத்தி கிரிஃபின்றவங்க வாழ்க்கையில் சந்தித்ததாக ஒரு பதிவை நான் பார்த்தேன். ஏன்னா கர்த்தரை வந்து கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லி நம்மளுடைய கர்த்தருடைய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய விதமான பேர் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குறாங்க. வீணாய் அவருடைய வார்த்தையை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அதில் இது ஒரு சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இதே போல் எத்தனையோ விதமான பிரபலங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு உரையை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மேடையில் சொல்கிறத நாம் கவனித்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை, ரீசெண்டாக நடந்த சம்பவத்தை உங்கள் கூட நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். கலிஃபோர்னியாவில் நடக்கிற அந்த தீ விபத்து. இந்த தீ விபத்து ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் வந்து அநேக விதமான தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஒரு வீடியோ வந்து அனுப்பப்பட்டது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட்டில் பிரசங்கிக்க பண்ணுற ஒரு அம்மா, அவங்களுடைய ஊழியம் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து அவங்க வந்து
கர்த்தரின் எச்சரிப்பு சத்தத்த அவங்க சொல்லுகிற செய்தியா நான் பார்த்தேன். அவங்க ஒரு ஃப்ளைட்ல போயிட்டுருக்கும்போது அங்க சொல்றாங்க, அ ஒரு எச்சரிப்பின் செய்தியாக, இன்னும் கொஞ்ச நாட்களில, இன்னும் ஃபியூ டேஸ்ல என்ன வரப்போகுதுன்னா, இந்த கலிஃபோர்னியா முழுவதுமாய் ஒரு கருமேகம் சூழப் போகுது. கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறாரு. நீங்கள் மனம் திரும்புங்கன்ற ஒரு எச்சரிப்பின் செய்திய வந்து அவங்க வந்து 2, 3 முறை அவங்க பதிவிட்டதாக அந்த வீடியோல போடப்பட்டிருந்தது. இது ஒரு நிகழ்வு இருக்கட்டும். அதேபோல இன்னொரு இன்சிடென்ட்ட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஹாலிவுட்ல வந்து ஒரு அவார்ட் ஃபங்ஷன் நடத்துறாங்க. அது என்ன அவார்ட் ஃபங்ஷன்னா, கோல்டன் குளோப் அவார்ட் சொல்லிட்டு ஒரு பிரபலமாய் அது பண்ணப்பட்டது. அதுல வந்து ஒரு ஒரு விதமான அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல ஒரு விதமான நிகழ்ச்சி நடத்தப்படுது. அதுல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப அவார்டு வாங்குறவங்கலாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த அவார்டுக்கு காரணம் வந்து என்னுடைய குடும்பம். இந்த அவார்டுக்கு காரணம் வந்து என்னுடைய டைரக்டர்ஸ். இப்படி ஏதாவது அந்த அவார்ட பெற்றுக்கொண்டவங்க ஒருத்தரை குறித்து என்ன பண்ணுவாங்க? நன்றி செலுத்துற விதமாக பேசுறது வழக்கமான நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கு முன்னால ப்ரீவியஸா பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒவ்வொருத்தரும் அவார்டு வாங்குனவங்க எல்லாமே பிரைஸ்டு ஜீசஸ். இந்த அவார்டுக்கு ஜீசஸ் தான் காரணம்ன்ற பிரைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த வருஷத்தில நடந்த இந்த கோல்டன் குளோப் அவார்ட்ல பார்த்தீங்கன்னா, நடந்தது என்ன தெரியுமா? அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து அந்த ஹோஸ்ட் பண்ற அந்த லேடி சொல்றாங்க, "இன்னைக்கு ஹால்ஃப் ஆஃப் த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. ஆனா, இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, அ பரிச வென்றவங்க எல்லாருடைய அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ ஒரு 3 குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். 3 குரூப்பு அதிகமா யாரு அவங்க அந்த அவார்ட் வாங்குன வெற்றியாளர் இருக்காங்கல்ல, அவங்க யாருக்கு நன்றி செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதில அவார்ட் வாங்குன பெரும்பாலும் ஒரு 11 பேரு யாருக்கு நன்றி செலுத்துறாங்கன்னா, அவங்களுடைய குழுவினருக்கு. அந்த படத்தில நடிச்ச அந்த குழுவினருக்கு நான் என் நன்றிய செலுத்துறேன். ஒரு 11 பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 பேர் என்ன சொல்றாங்க, என்னுடைய இந்த அவார்டுக்கு காரணம் யாருன்னா, என்னுடைய அம்மா. என்னுடைய அம்மா தான் இந்த அவார்டுக்கு காரணமானவங்க. சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு நன்றி செலுத்துறாங்க. அதேபோல இன்னும் ஒருத்தர் என்ன சொல்றாரு, இந்த அவார்டுக்கு காரணம் இந்த நிகழ்ச்சிய வழங்கிட்டு இருக்கிற இந்த ஹோஸ்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, ஒருத்தர் கூட நான் பெற்றுக்கொண்ட இந்த அவார்டுக்கு அ தேவன் தான் காரணம், இயேசு தான் காரணம்ன்ற ஒ சொல்லக்கூடிய நபர்கள் யாருமே இல்ல. அதுக்கு 0. அவங்க வந்து ஒரு டிஸ்ப்ளேல பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்த அவார்டு வாங்குனவங்களுடைய லிஸ்ட்டு. அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ அவங்களுக்கு குறித்து நன்றி செலுத்துறவங்க 11 பேரு. அதேபோல அம்மாக்களுக்கு அ நன்றி செலுத்துனவங்க 3 பேரு. அதேபோல கர்த்தருக்கு நன்றி செலுத்துனவங்க என்னன்னா 0. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோஸ்ட் நடத்துறவங்களுக்கு நன்றி செலுத்துறவங்க 1. இப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அவருக்கு வந்து ஒருத்தர் கூட நன்றி செலுத்தல. இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த இந்த கண்ட்ரி வந்து காட்லெஸ் டவுன் சொல்லிட்டு ரொம்ப பிரபலமா சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில நடந்து கொண்டிருக்கு. இது இந்த நிகழ்ச்சி இதெல்லாம் சொல்ல சொல்ல அங்க கிரவுட்ஸும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாரி சூழ்நிலை நடந்துட்டு இருக்க நடந்து முடிஞ்ச பிறகு, கரெக்ட்டா எக்ஸாக்ட்லி 48 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் நடக்கிற சம்பவம் தான் ரொம்பவும் ஆச்சரியமானது என்னன்னா, கலிஃபோர்னியால நடந்த அந்த ஒரு தீ விபத்து. அந்த தீ விபத்து ஆன உடனே நடக்கிற தீ விபத்து ஆன கொஞ்ச நாள்ல ஃபர்ஸ்ட்டு வந்த நியூஸோடைய ரிப்போர்ட்ட நான் உங்களுக்கு சொன்னா, உங்களுக்கு ரொம்பவும் ஷாக்கா தான் இருக்கும். என்னன்னா, அது என்ன பார்த்தீங்கன்னா, அங்க வந்த நியூஸ்ல வந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர்ஸ் டெத் டோல் ரீச்சஸ் 11. ஹல்லேலூயா! இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்ட் அண்ட் கியூ அந்த சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நன்றி செலுத்துனவங்க 11 பேரு அது சொன்னேன்ல. அந்த 11 ஓகே. அந்த 11 டெத் அங்க நடந்திருக்கு. அதேபோல அந்த அம்மாக்களுக்கு நன்றி செலுத்தப்பட்டவங்க வந்து 3 பேருன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அதுக்கு ஈக்குவலா இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்த ஃபிளாஷ் நியூஸஸ் இதெல்லாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் வைல்ட் ஃபயர்ஸ் ஆன சிட்டீஸ் பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த எண்ணிக்கையோட அன்னைக்கு டிஸ்ப்ளே அந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில அந்த குளோப் ஃபங்ஷன்ல டிஸ்ப்ளே பண்ணப்பட்டதோ, அது அவ்வளோ டிஸ்ப்ளே பண்ணணும்னு அவசியமே இல்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிசாசு தேவனை வந்து அவங்க மறுதலித்தது குறித்து ஒரு பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறான். எவ்வளோ வேதனையான விஷயம் இல்ல? பாருங்க, இன்னைக்கு ஒரு காலத்தில இந்த அ இருந்த நெறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா, தே தேங்க் காட்
ஆனா, இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஓப்பனாவே டிக்ளேர் பண்றாங்க. என்னுடைய வெற்றிக்கு காரணம் சாத்தான் தான். என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய சோல வந்து நான் சாத்தான்கிட்ட குடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு, நெறைய பிரபலங்கள் வந்து ஓப்பன் டிக்ளேர் அந்த ஸ்டேஜ்ல பண்றத கூட நம்மளால சில நேரங்கள்ல பார்க்க முடியுது. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனா கர்த்தர் பாருங்களேன், இன்றைக்கு யார் யாரெல்லாம் வந்து கர்த்தர கிண்டல் பண்றாங்களோ, அவங்களுக்கு இயற்கையும் சரி, கர்த்தரும் சரி, இல்ல எதுவோ ஒரு காரியங்கள் வந்து ஒரு அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்குதுன்னு நாம இன்னைக்கு லைவா பார்க்குறோம். இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தேவனுடைய கோபம் வந்து பூமியின் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நாம தப்பி பிழைக்க வேண்டும் அல்லேலூயா! இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, இன்றைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்கிற காரியங்கள் எல்லாம் இதுதான். இன்னைக்கு அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க அந்த ஃபுல் ஆஃப் த அந்த சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீக்காடா இருக்கு. அதில இன்னொருத்தருடைய சாட்சியும் நான் கேட்டேன். ஹல்லேலூயா! அதில வந்து ரொம்பவும் வந்து அந்த அந்த இடத்துல நெறைய வீடுகள் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா, ஒரு வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தீயே போகவே இல்ல. அந்த வீடு பார்த்தா ஒரு பிலீவருடைய வீடு. அவர் கண்ணீரோட வந்து அங்க சொல்ற சாட்சிய நான் கேட்டேன். நம்ம வீடியோல பார்க்கும்போது நானு அது ரொம்பவும் வந்து இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு பிலீவர். காட பிலீவ் பண்றவரு. அவர் சொல்றாரு, கண்ணீரோடு சொல்றாரு, என்னுடைய வீட்டு பக்கத்துல 2 வீடும் வந்து கருகி போயிருந்தது. ஆனா, கர்த்தர் என்னுடைய வீட்ட வந்து பாதுகாத்தார். இப்படியும் சாட்சிகளை நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னைக்கு நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம் கர்த்தர? இன்னைக்கு கர்த்தரை நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் மண்ணு மேல கட்டப்பட்டுச்சுன்னா, ஒரு பெருங்காற்று வரும்பொழுது, அது ஒரு ஒரு அசைவு வரும்பொழுது, அந்த மண்ணானது அது அந்த இடிபாடுல, ஒரு காற்றுல, ஒரு பெரு அழிவில அந்த மண்ணு கரைந்து போயிடும். இதுவே நம்முடைய விசுவாசத்த கன்மலையாம் கிறிஸ்து மேல கட்டப்படும் பொழுது, எந்த ஒரு சேதாரம் வந்தாலும் அந்த கன்மலை அசைக்கப்படவே முடியாது. ஹல்லேலூயா! இன்றைக்கு அது சாட்சியாய் நாம இன்றைக்கு இந்த இந்த பேர் விபத்துகள நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இத கேட்டுக்கொண்டிருக்கிற, இத பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசியாகிய நமக்கு கர்த்தர் சொல்ற இன்னொரு வார்த்தைய நான் வாசிக்கிறேன் கேளுங்க. இன்னொரு வேத பகுதி நான் வாசிக்கிறேன். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 25லிருந்து 29 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் கேளுங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல, வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொள்ள கருவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா! இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல, வானத்தையும் அசைய பண்ணுவேன். இது அப்படியே நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு நேராக நம்ம கடந்து போவோம். இன்னும் அங்கே டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு. அது பூமியை மாத்திரமல்லங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். 4 காரியங்கள்: வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தரை அசைய பண்ணுவேன். ஹல்லேலூயா! இன்னி வருகிற காலங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த 2025ல இன்னும் நிலநடுக்கம் வரலாம், பேரழிவுகள் வரலாம். என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு பார்த்தா பிசாசுடைய கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. நான் ஒரு சில இன்சிடென்ட் தான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு தனி நபருடைய சாட்சிய சொன்னேன். அப்புறம் அந்த ஹாலிவுட்ல நடந்த அந்த கோல்டன் அவார்ட் ஃபங்ஷனை பத்தி சொன்னேன். இன்னும் பிரேசில்ல நடந்த ஒரு பரேட் நிகழ்ச்சி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத ப்ரீவியஸா நீங்க அத வீடியோலாம் நீங்க நிகழ்ச்சியில பார்த்துருக்கலாம்.
அது நிறைய சோஷியல் மீடியாவில் பரவி இருக்கும். ஒரு பிரேசில் நாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, சாட்டான் பரேட்ன்னு சொல்லிட்டு, சாட்டான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி இழுத்துட்டு போகிற மாரியும், அந்த ஃபுல்லாகவே சாட்டனிக் வந்து பரேட் பண்ணாங்க. அங்கே பிசாசை வந்து ஜனங்கள் வரவேற்றாங்க. ஒரு பெரிய ஒரு பரேட் நடந்துச்சு. ஆனால் அது நடந்து முடிஞ்ச ஒரு சில நாட்களிலே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்று உண்டாக்கப்பட்டு, எந்த தெருவில் வந்து அந்த பரேட் நடத்தப்பட்டதோ, அது அந்த 2 நாளில் என்னாச்சுன்னா, அந்த இடம் முழுவதுமாக அப்படியே வெள்ளக்காடாய் அங்கே இருக்க பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆச்சு நம்ம பார்க்குறோம். இதே போல் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. எந்தெந்த தேசங்கள், எந்தெந்த நபர்கள் கர்த்தரை வந்து கிண்டல் பண்ணாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு பேர் விபத்தும், இழப்பும், மரணமும் நடந்ததை இன்றைக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம, கர்த்தரை நாம எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் இந்த அதிகாரத்தில் வாசித்தேன். நாம் பயபக்தியோடு, தேவ பக்தியோடு கூட கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டுமா? நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை, பயபக்தியோடு ஒரு ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை, அப்படி நம்ம வாழ்ந்தால் தான் அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனை நாம் எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸாக நாம் இல்லாதபடிக்கு நம்ம கர்த்தரை பயபக்தியோடு நாம் ஆராதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். இனி வருகிற காலம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்குள்ள பயத்தையும், கவலையையும், சந்தேகத்தையும் இருதயத்தில் வைத்து அவர்களை நெருக்குகிறது தான் இன்னைக்கு அவனுடைய மிகப்பெரிய ஒரு வெப்பனாக வச்சிருக்கிறான். அது என்ன பண்ணுவான்னா, பிசாசு நம்முடைய ஆத்மாவுக்குள்ள பயத்தையும், நம்முடைய ஆத்மாவுக்குள்ள கவலையையும், நம்முடைய ஆத்மாவுக்குள்ள ஒரு சந்தேகத்தையும் எழுப்பி நம்மளை விசுவாசத்துக்குள்ள வழி விலக செய்கிறது தான் அவனுடைய மிகப்பெரிய தந்திரங்களாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வருகை திருடன் வருகிறது போல வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ள இருக்கிற அந்த அக்கினியை நம்ம லேம்ப் நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணணுமா? கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய விசுவாசி குடும்பங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு தூங்குகிற நாம விழித்து கொள்ள வேண்டிய காலம் வந்து விட்டது. இன்னைக்கு தேவனுடைய கோபாக்கினை பூமியின் மேலே கொட்டப்பட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு நாம் வருகிற பேராபத்தில் நாம் தப்பி பிழைக்கணும்னா ஜெபத்தை நம்ம கையில் எடுக்கணும். விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். கர்த்தருடைய வருகைக்குரிய செய்திகள் அதிகமாய் கேளுங்க. இன்னைக்கு நிறைய விதமான ப்ராஃபஸி நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கு. இனி ஆண்டவர் சொல்லியிருக்கிற இன்னும் ஒரு முறை நான் இந்த பூமியை மாத்திரம் அல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். அது எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக யோசித்து பாருங்களேன். வானம் அசைக்கப்படுதான், பூமி அசைக்கப்படுதான், சமுத்திரம் அசைக்கப்படுதான். அது மாத்திரமல்ல, வெட்டாந்தரைகள் நிலம் அசைக்கப்படுதான். சமுத்திரம் அசைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சுனாமி போன்ற பேரலைகள் வரும். பூமி அசைந்தால் என்ன நடக்கும்? அது நிலப்பகுதியில் அசைக்கும் போது ஒரு பெரிய எர்த்குவேக் வந்தால் எவ்வளோ பேரை வாரிக்கொண்டு போச்சுன்னு நமக்கு அறிந்தது தான். ப்ளீஸாக நீங்கள் உங்கள் நெட்டில் போய் போட்டு பாருங்கள். எர்த்குவேக்கால் நடந்த விபரீதங்கள், உயிரிழப்புகள் எப்படிப்பட்டது, சுனாமினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர், எத்தனை நகரம். இன்றைக்கு நம்ம ஒரு நல்ல தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு நம்ம தேசத்தில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கனால ஜெபிக்கிற மக்கள் அதிகமாக இங்கே இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் ஒரு கிருபையுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கடவுள் என்ற ஒரு மறக்கப்பட்டிருக்கிறாங்க. அதான் நான் முன்னாலே சொன்னேன். இன்றைக்கி அவங்கள சொல்கிறாங்க, அவங்க அறிக்கை செய்கிறது தானே. எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை. இது காட்லெஸ் டவுன். அவங்க அறிக்கை செய்கிறாங்க, காட்லெஸ் டவுன், காட்லெஸ் சிட்டி. இது பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருக்கு அவங்க மகிமையை செலுத்தலை, கர்த்தருக்கு அவங்க நன்றியை செலுத்தலை. மாறாக எனக்கு வந்த எல்லா விதமான புகழுக்கும் இந்த அவார்டுக்கு காரணம் யாருன்னா என்னுடைய கூட இருக்கிற என்னுடைய குழுவுக்கு தான் நன்றி செலுத்துகிறேன், என்னுடைய உறவுகளுக்கு தான் நன்றி செலுத்துகிறேன், என்னோட கூட இருக்க கொலிகுக்கு தான் நன்றி செலுத்துகிறேன்னு சொன்னாங்க. தவிர ஒருத்தர் கூட ஐ தேங்க் காட் திஸ் அவார்ட் ஃபார் ஜீசஸ் சொல்கிறதுக்கு அளவுக்கு இன்னைக்கு ஒருத்தரும் இல்லை. ஏன்னா எல்லாரும் கர்த்தரை மறந்துட்டாங்க. சபை அங்கே இல்லை, சபைகள் எல்லாம் மூடப்பட்டது, கர்த்தர் அங்கே நிராகரிக்கப்பட்டார். அப்போ இன்னைக்கு நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், நாமளும் கர்த்தரை நாம் புறக்கணிப்போம் என்று சொன்னால் அழிவு நம்மை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுது, கர்த்தரை நம்ம பயபக்தியோடு நம்ம துதிக்க வேண்டுமா, பயபக்தியோடு நாம் ஆராதிக்க வேண்டுமா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் தான் கர்த்தருக்கு பயப்படுதலை நம்ம கற்றுத்தர போகிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை எல்லாம் நம்ம படித்து பார்க்க வேண்டும். கடைசி கால நிகழ்வுகள் அனைத்தையும் நீங்கள் யோசித்து படித்து பார்த்து கொண்டே இருங்க. இனி எவ்வளோ காலங்கள் வரப்போகுது. இன்னும் கொலை நோய் வரலாம், இன்னும் பஞ்சங்கள் வரலாம். எல்லாத்துக்குமே இதெல்லாம் நம்ம இந்த இந்த நியூஸஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படும் பொழுது நம்ம இருதயம் பயத்தினால் நிரம்பக்கூடாது. மாறாக நம்ம விசுவாசத்துக்குள்ளே இன்னொன்று நம்ம செபிக்க வேண்டும். எலியாவை ஆண்டவர் பாதுகாத்து போஷித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம கூட எலியாவின் ஆவியை உடையவர்களாய் மாறப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்வது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் கொடுக்குற எச்சரிப்பின் செய்தியை நம்ம கூட இருக்கிறவர்களுக்கு நம்ம பதிவிட பண்ண வேண்டும். அதே போல் பஞ்ச காலத்தில் கர்த்தர் நம்மை போஷிப்பார். அவர் என் ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளுவார். எத்தனை விதமான பேரிடர்கள் வந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்ற அசைவில்லாத நம்பிக்கையை நாம் அவர் மேலே வைத்திருப்போம் என்று சொன்னால் வருகிற தேவ கோபாக்கினைக்கு நாம் தப்பித்து கொள்ளுவோம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல, லோத்துவின் நாட்களில் நடந்தது போல இந்த கடைசி நாட்களில் நடக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். தியானிச்சு பாருங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன, லோத்துவின் நாட்களில் நடந்தது என்ன, இன்றைக்கு அப்படிப்பட்ட காலங்கள் நடந்து கொண்டிருக்கா என்று யோசித்து பாருங்க. யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நாம் எச்சரிக்கப்பட்டு நாம் ஜாக்கிரதையாக நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நாளுக்கான வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, இன்றைக்கு அப்பா உலகமானது அப்பா அநேகர் அப்பா உம்மை மறுதளித்து கொண்டும் அப்பா அநேகரானவர்கள் அப்பா உம்மை அப்பா கிண்டல் எடுத்து கொண்டு இருக்கிற சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு விசுவாசத்தை விட்டு அப்பா மறுதளித்து விட்டு போகிறதை நாங்கள் காண்கின்றோமே. அப்பா எங்கள் ஆத்மா பிழைக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்மையும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம். அப்பா எங்களை பயமுறுத்துகிற காரியங்கள், எங்களுக்குள்ள வருத்தத்தை வருவிக்கிற காரியங்கள், எங்களுக்கு சந்தேகத்தை வருவிக்கிற காரியங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சுட்டெரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியாகிய தேவனே, எங்களை எல்லா தீமைக்கு விலக்கி காத்து ரட்சித்துக் கொள்ளுங்க. அப்பா ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக எங்களை மாற பண்ணுங்க. அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் அப்பா உம்மை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையும் பாரமும் உண்டாவதாக தகப்பனே. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னிலிருந்து எங்களுக்கு அதிகமாய் உண்டாக்கப்படுவதாக தகப்பனே. தேவனே அப்பா இன்றைக்கு அப்பா ஆண்டவரே தூங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் எழுப்புதலை கொண்டு வருவீராக ஆண்டவரே. கர்த்தர் அனைத்தையும் காண்கின்றார் என்பதில் ஒரு எண்ணம் உண்டாகட்டும் அப்பா அவர் இருதயங்களில். அப்பா இனியும் போக்கு சொல்ல மனதில்லாதபடிக்கு அப்பா அவர்கள் இருதயத்தை நீங்க கடினப்படுத்தாதீங்க கர்த்தாவே. அப்பா அவர்கள் இருதயத்தை கிழித்து மண்டை திரும்பட்டும் கர்த்தாவே. திரும்பும்படி செய்வீராக. அப்பா பேரளவுக்கு சிறலாக இருக்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுங்க அப்பா. அப்பா இடைவிடாமல் ஜெபிக்க வைப்பீராக எங்களை. அப்பா இடைவிடாமல் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண உதவி பண்ணுங்க அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை என்ற வல்லமையுள்ள கருத்துக்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை என்ற மன்னவினால் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. அப்பா எங்களை நீ நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் அநேக காரியங்கள் வரப்போகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இவைகளிலிருந்து நாங்கள் தப்பி பிழைத்துக் கொள்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும் அப்பா, எங்களோடு பேசும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமையில் நாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இவையான மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.